இதே பொழப்பா போச்சு. முதுகு எலும்பு உடைச்சிட்டான். வேதியில் போவா. வாங்க வாங்க, வணக்கம். எல்லாம் என் தலையெடுத்து வயசான காலத்துல நானே கஞ்சி ஆக்கி குடிக்க வேண்டியதா இருக்குது. காலையில் போனவன் மணி 6 ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. வேலைக்கு போனவனும் திரும்பி வந்துடுவான். எப்படியோ மூஞ்ச காட்டி அவனை மயக்க வச்சிருக்கிறா. நடக்கட்டும். பச்சுடுது. என்னடா வயசான ஒருத்தி வீட்டில் இருக்கிறாளே, அவள் அம்மாவுக்கு சமமாச்சே, அவளுக்கு நல்லபடியாக பார்த்துக்குவோம். அவளுக்கு தலை வலிக்குதா, கால் வலிக்குதா, தலை குடைச்சலா இருக்குதா, ஏதாச்சும் ஒரு வார்த்தை. போனவோ தான், இன்னும் வரைக்கும் ஆளை காணும். வரட்டும். மல்லிகாக்கா, சரோஜம்மா வீட்டுக்குள்ளேயே கூட போகாமல் வெளியே உட்காந்து கஞ்சி குடிச்சுனுக்குது. இப்போ போய் பணம் கேட்டால் சரியா இருக்குமா? யார் மேலேயே கோபமாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆமாம் பானு, கோபமாக தான் இருக்காங்க. யார் மேலே போய் கோபமாக இருக்க போகிறாங்க? எல்லாம் மருமக மேலே தான். அந்த வளர்ந்து கேட்டப்போ இந்த அம்மா எதுவுமே கவனிக்கிறது இல்லை. வாய் மட்டும் ஊரளவுக்கு பேசுவா. அதான் கோபமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் போய் கேட்போம். வா வா பானு, கூட வந்துட்டு இல்லை. வா, கிட்ட போய் பேசுறதுக்கு எதுக்கு பயப்படுற? சரிக்கா, நீங்கள் தனியாக போகிறீங்களேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். நான்லாம் பண்டிகைக்கு முன்னாடியே சீட்டு போன தீபாவளிக்கு தந்துட்டேன். நீங்கள் தான் இன்னும் தராமல் இருக்கீங்க. இன்றைக்கி வேறு லட்சுமி அக்காவுக்கு பணம் தரதா சொல்லியிருக்கிறாங்க. சீக்கிரமாக கொடுத்துருங்க, இல்லைன்னா வந்து வீட்டான வந்து கத்துவா. பானு, எப்பவுமே இந்த தீபாக்கா ஏன் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? பணத்துக்கு பணம் சொல்கிறாங்கம்மா. பணத்தை எடுத்துகிட்டு இந்த ஓடியா போயிடுவோம். கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சாயங்காலம் தான் தரேன்னு சொன்னோம்மா, அதுக்கே வந்து அந்த கத்துறா. அதுக்கு தான் இந்த அம்மா எப்பவுமே காசு வச்சிருக்கோம் இடுப்பில். ஒரு 1000 ரூபாய் வாங்கின்னு போகலான்னு சொல்லி வந்தேன். ஆமாம், சரோஜம்மா பேரன் சம்பாதிக்கிற காசெல்லாம் பாட்டிக்கிட்ட தரானா இல்லை பொண்டாட்டிக்கிட்ட தரானாம்மா? எப்போ பாரு இந்த அம்மா கிட்ட தான் காசெல்லாம் வாங்குறதா இருக்குது. அது ஒன்றுமில்லை பானு, வீடு வீடாக சுற்றிக்கிட்டு எங்கே சோறு கிடைக்குதோ அங்கே தின்னுக்கிட்டு திரியிறா. அவகிட்ட பணம் கொடுத்தா விளங்குமா? 1000 தான் இருந்தாலும் இந்த அம்மா வீட்டுக்கு பெரிய மனுஷி. இந்த அம்மா கையில் தான் சம்பாரிச்சு கொடுக்கணும். இந்த அம்மா கையில் தரதுனால தான் அவள் வீட்டோடு வச்சிருக்கிறா. இல்லைன்னா அடித்து திறத்திட மாட்டான். யார் அது? மல்லிகாவா? ஏன் அங்கே நிற்கிறீங்க? வாங்க. என்ன அப்பத்தான் தனியாக சாப்பிட்றீங்க போல? வீட்டில் யாரும் இல்லையா? எங்கே மருமக? இதை கேட்கறதுக்கு தான் அங்கே பேர் 2 பேர் வந்தீங்களோ? வேறு வேலை வெட்டி எதுவும் இல்லையா? இப்போ எது கேட்குறீங்க அவளை? கோவப்படாத. அப்பதான் தனியாக இருக்கேன்னு தான் கேட்டோம் மருமக எங்கன்னுட்டு. அதுக்கே எங்கள் மேலே வருத்துற? ஆமாம் அப்பத்தா, சும்மா தான் கேட்டோம். எதுக்கு கோவப்படுறீங்க? அமைதியாக இருங்கம்மா. வயசான காலத்தில் பானு, அந்த அம்மாளுக்கு பிடிக்காது வயசானவங்கன்னு சொன்னா. சும்மா இரு. அப்பத்தானு கூப்பிட்றத விட அந்த அம்மாவை சரோஜாவான்னு கூப்பிட்றது தான் அந்த அம்மாளுக்கு பிடிக்கும். நீ வேற அடிக்கடிக்கு வயசானவங்கன்னு சொல்லாத. அப்போ பணம் தராமல் போயிடுவாங்க. சும்மா நில்லு. அப்படியா? இதில் இது வேறியா? கரெக்டு தான் போல. பேபி இந்த அம்மாவை போட்டு வருன்னு வறுக்கிறது சரியா போச்சு. ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி. ஐயோ. சரி, பின்ன சத்தம் கட்டாமல் நில்லு. இந்த அம்மா கிட்ட பணம் வாங்கணும். என்ன விஷயமா வந்தீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஒன்றுமில்ல அப்பத்தா, பணம் இருந்தால் ஒரு 1000 ரூபாய் போல் தாங்கம்மா. நாளைக்கு காலையில் தந்துடுறேன். இந்த தீபாவளிக்கு வர சீட்டு பணம் தரணும். அந்த லட்சுமி அக்கா வேறு சீட்டு எடுத்துருக்குறாங்களாம். அவங்களுக்கு அர்ஜென்ட்டு போல். அதான் வந்து கத்திட்டு இருக்கிறா. கொஞ்சம் இருந்தால் கொடுங்கம்மா, நாளைக்கு காலையில் தரேன். எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிச்சிங்க சீட்டு? நீங்கள் 2 பேரும் போயிருந்தீங்க சீட்டுக்கிட்ட. இவ அப்போ போனவன் இன்னும் சாயங்காலையும் திரும்பி வரல. எங்கே போய் செத்தான்னு தெரியல. இல்லை அப்பத்தான், நான் தீபாவளிக்கு ஊருக்கு போனது மதியம் போல தான் வந்தேன். பானு ஊருக்கு போய் மதியம் தான் வந்தா போல. அதனால தான் இவளை கூட்டிகிட்டு நான் வந்தேன். நீங்கள் மட்டும் நான் ரொம்ப ஒழுக்கமோ? எதனா பணங்கின தேவைன்னா மட்டும் இந்த அப்பத்தா தெரியவா. இல்லைன்னா எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு கூட சொல்ல மாட்டீங்க. எல்லாம் பணம் தான் பேசுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பத்தா. வந்து சொல்லிட்டு போகக்கூடாது நீட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் மருமகளோ உன் பேரனோ இருந்தால் எதனா நினச்சிப்பாங்க போல். அதனால தான் வரதில்லை. ஒன்றும் நினச்சிக்காத அப்பத்தா. இனிமேல் எங்கன்னா போகிறதுன்னு சொல்லிட்டு போகிறேன். சரி, பின்ன அப்பத்தா மதியம் வந்தது ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு சமைக்க கூட இல்லை. சோத்தாக்கணும், குழம்பு செய்யணும். பணம் கொடுத்தீங்கன்னா தீபாவளிக்கு எடுத்துன்னு போய் தந்துடுவேன். நாளைக்கு காலையிலே தந்துடுறேன், கூடு நம்பி. சரி, பின்ன ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் பணத்தை கொடுத்துடு. போய் எடுத்துன்னு வர நில்லு. பாத்தியா பாடு, அப்பத்தாளுக்கு குசும்பு. ஒரு நாள் முன்ன பொண்ணு ஆனாலும் கரெக்டாக தந்துடணுமா. இவன் மருமக மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்கிட்டான்னு வச்சுக்கேன், அப்பத்தால கையிலே பிடிக்க முடியாது. நான் பேச்சு பேசுறது பார்த்தியா? ஆமாக்கா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான் போல. பேரை சம்பாதிக்கிறதெல்லாம் அப்பத்தா கிட்ட தான் போல. இவ வெறும் டம்மி பீஸு தான் போல. அதான் இந்த ஆடு ஆடுறா. ஆமாம், பின்ன எப்படி தருவான் சம்பாதிக்கிறது? இவதான் ஊர் சுற்றிட்டு தீராளே. இந்த வீட்டில் அப்பத்தா மட்டும் இல்லை, வீட்டை 4 பங்கு ஆக்கி 4 பேருக்கு கூறு போட்டு வித்துட்டு இருப்பா இவ்வளோ நேரத்துக்கு. ஏக்கா, அப்பத்தா வருது. சரி, பின்ன பணம் வாங்குற வரைக்கும் எதுவும் பேசிக்காத, அமைதியாக இரு. மல்லிகா, இந்தாம்மா பணம். நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் கொண்டு வந்து தந்துரு. எனக்கு எவ்வளவோ செலவு இருக்கு. நானும் குழுவுக்கு சீட்டுக்குன்னு கட்டணும். சரி அப்பத்தா, நாளைக்கு பொழுதோடு தந்துடுறேன். சரி, பின்ன இந்தா. என்ன எங்க கூட்டம்? ஆய் ஆண்டீஸ், என்ன பண்றீங்க?
பேபி என்னை பார்த்தா ஆண்டி மாதிரி தெரியுதா? ஆமா பின்ன நீ சின்ன ஆண்டி அவங்க பெரிய ஆண்டி 2 பேரும் சேர்ந்து ஆண்டிங்க என்ன பண்றீங்க வயசானவங்க கிட்ட? பேபி மல்லிகாக்காவை கூப்பிடுறேன், அத்தோடு நிப்பாட்டிக்கோ. என்ன ஆண்டி கீட்டின்னு கூப்பிடாத, ஒழுங்கு அக்கான்னு கூப்பிடு. உன்னை விட எனக்கு 2 வயசு கூட, அவ்வளோதான். அப்படியா? எனக்கு 25 ஆகுது, உங்களுக்கு 26? அடிக்கடிக்கு சொல்லுங்க, அப்பதான் தெரியும் உங்க வயசு இவ்வளவுதான்ட்டு. இல்லைன்னா மூஞ்செல்லாம் சுருக்கமா போய் ஆண்டி தான் கூப்பிடணும். பானு அவ கூப்பிட்டுன்னு போறா, எதுக்கு அவகிட்ட சும்மா வாய் கொடுக்குற? அவ சரி கிடையாது, சும்மா நில்லு. இப்படிதாக்கா பண்றா பேபி, எங்க பார்த்தாலும் ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்றாக்கா. இவளுக்கு தான் கல்யாணம் ஆயிட்டு, நானும் அப்படியே கூப்பிட்டுமா ஆண்டி ஆண்டின்னு? இவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? சரி பின்ன அவ அப்படிதான், யாருக்கும் அடங்க மாட்டா. அங்க பாரு அப்பத்த கோவமா நிக்கி, அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க பேசாம நில்லு. என்ன மல்லிகாக்கா, காத்து வீடு வரைக்கும் அடிச்சிருக்குது, என்ன சமாச்சாரம்? ஏமா சீட்டு எடுக்க வரல? சீட்டு பண்ண தந்துட்டீங்களோ? இல்ல பேபி, நானே ஊருக்கு போய் மதியம் தான் வந்தேன். காசு கொஞ்சம் பத்தல, அதான் அப்பத்தா கிட்ட ஒரு 1000 ரூபாய் போல வாங்க வந்தேன். இன்னும் பார்த்த நீ ஆளை காணல, இப்பதான் வரையோ? ஆமாக்கா, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. பணம் வாங்கிட்டீங்க இல்லையா? கிளம்புங்க, எனக்கு அப்பத்தாளுக்கும் 1000 இருக்கும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மல்லிகா இன்னும் அவகிட்ட பேச்சு, கிளம்புங்கம்மா, வாங்கிட்டீங்களே பணத்தை, போங்க. நடு போலாம், கையில இருக்கிற பணத்தை புடுங்கிறதுக்குள்ள போயிடல நடு. சரி பின்ன நாங்க வாரோம். கிளம்பு, காத்து வரட்ட கிளம்பு. என்ன தாய் கேள்வி, வீட்டில் இருக்கிற பணத்தை போற வரவங்களுக்கெல்லாம் அள்ளி தர போல. இதுக்கு தான் சொன்ன உன் பேரனுக்கு, நீ சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துன்னு வந்து என் கையில தாணிட்டு உங்ககிட்ட கொடுத்ததுனால தானே வரவங்க போறவங்களுக்கெல்லாம் அள்ளி தந்துட்டு இருக்கிற. எனக்கு 1 ரூபாய் தரணும்னா மட்டும் கண்ணில் தண்ணி வரதில்ல, ரத்தம் தான் வருது. காலையில் கூட ஒரு 100 ரூபாய் கொடுன்னு கேட்டேன், கொடுத்தியா? இன்னைக்கு அவங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். இதுதான் சொல்றது. ஆனா நீ எல்லாம் என்ன கெதி ஆகறன்னு மட்டும் கொஞ்சம் பாரு. அள்ளி அள்ளி தந்ததை நீ கண்டியா? காலையில சீட்டு பண்ண தரும்போதே கேட்டேன், 100 ரூபாய் சேர்த்த மாதிரி தான். என்னுடைய லிப்டிக் உடஞ்சி போச்சு அப்பத்தான்னு தந்தியா? எவ்வளவு கேள்வி கேட்கற ஒரு 100 ரூபாய்க்கு? ஆமா பின்ன இந்த முகர் கட்டிக்கு லிப்டிக் ஒண்ணுதான் கேடு. வாய் எங்க இருக்குது, கண்ணி எங்க இருக்குதுன்னு கூட தெரியல, கட்டிட்டு வந்துருக்கான் பாரு, நல்லா இழிச்சு வாய. தாய் கேள்வி, நீளமா பேசாத, மூச்சு வாங்க, உள்ள போ. தாய் கேள்வி கூப்பிடாதன்னு பல வாட்டி சொல்லிட்டேன், மறுபடியும் கூப்பிட்டு பாரு, கையை காலை உடைச்சு அடுப்புல வச்சிடறேன். சரி தாய் கல்வி, இனிமே கூப்பிட மாட்டேன். தாய் குளமே, இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன். சரி கோவப்படாத, நமக்குள்ள நடக்கிறது என்ன புதுசா? ரொம்ப பசிக்குது, என்ன வச்சிருக்கிற அப்பதான்? ஆமா ஆக்கி வச்சிருக்கிறவா, நான் ஆக்கி வச்சேன், நீ வாயில போறதுக்கு வருவேன். நல்லா ஆக்கி வைக்கும் இரு, உனக்கு நீ தான் போய் செய்யணும், போ உள்ள. அப்பதான் ஏதாச்சும் செஞ்சு வைக்க கூடாதா? வயிறு கபகபன் பசிக்கு, ஒண்ணுமே இல்லையாமா இந்த வீட்டுல திங்க? மாட்டுக்கு வைக்க கழனி தண்ணி வச்சிருக்கேன், போய் குடிப்போ தலைய விட்டு. அப்பதான் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? குடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? இப்ப பாரு அந்த கழனி தண்ணியை எப்படி குடிக்க போறேன்னுட்டு. யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க கழனி தண்ணி அந்த தண்ணி நீட்டு? இருக்கிற பசியில எப்படி அதை குடிக்கிறன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. சீ, எப்படி வளர்த்து விட்டுருக்காங்க பொம்பளையா இவ. சீ, காது 2 அடக்கி இந்த இஞ்சி போட்டு டீயாச்சும் சத்த குடிப்போம். எங்க போனான்னு தெரியல, இவன் வேற இன்னும் காணல. அச்சுச்சோ, காண்டா மிருகம் ஆள்ல உட்காந்துட்டு இருக்குதே. ரூம்ல படுத்து கிடக்கும்னு நினைச்சேன், இங்க உட்காந்துட்டு டீ குடிக்கு. என்ன பண்றது, எப்படி உள்ள போறது? எப்படியாச்சும் தப்பிக்கணுமே. அனிதா, ஏன் இங்கே நிக்க? உள்ள போ. ஏங்க நீங்களும் இப்பதான் வாரீங்களா? ஐயோ, உங்க அம்மா வேற ஆள்லே உட்காந்துருக்காங்க. நான் காலையில சீட்டு பண்ணதுக்கு போனேன், இப்பதான் வரேன். வந்தா என்ன சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்குங்க. எது காலையில் உன்னை இறக்கி விட்டுட்டு போனேனே, அப்போ போனதா நீ? இன்ன வரைக்கும் வீட்டுக்கே வரலையா நீ? நீயாச்சு எங்க அம்மாலாச்சு, என்ன எதுவும் இழுக்காது இதுல. ஏன் போன இடத்துல லேட் ஆயிட்டு, இந்த ஒரு வாட்டி என்னை காப்பாத்தி விடுங்க. தயவு செஞ்சு உங்க அம்மா கிட்ட இருந்து எப்படின்னா காப்பாத்துங்க. இனி எப்போ இப்படி செய்ய மாட்டேன், ப்ளீஸ். என்ன வாய்க்கிலேயே பேச தெரியுது இல்லையா? என்ன போன இடத்துல நல்ல சோறா, நல்ல தின்னியா? எங்க சோறு கிடைக்குதோ அங்க சோறுக்கும் உனக்கு, அப்படித்தானே? 2 பேர் எப்படி கேட்டா உனக்கு என்னம்மா? போ. கொஞ்சம் சக்கரை கம்மியா போட்டிருக்கணும். ஏங்க ஏதாச்சும் சொல்லி காப்பாத்தி விடுங்க. உங்க அம்மா ஆடுற ஆட்டத்துக்கு என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி காப்பாத்துங்க. இனி எப்போ இப்படி செய்ய மாட்டேன். 365 நாளா இதே தான் சொல்றேன். ஒரு நாளாச்சும் சொல்ற மாதிரி கேட்டிருக்கியா, இல்ல செஞ்சிருக்கியா? எப்ப பாரு காப்பாத்துன்னு சொல்றேன். உன்னை திட்டது இல்லாம எங்க அம்மா என்னவும் சேர்த்து திட்டுது. நடு பாப்போம் என்ன பண்றாங்களோ. உலகத்துல என் புருஷனை மாதிரி யாரும் கிடையாது. என் புருஷன் தான் அன்பான கணவன். ஏமா தாயே, எங்க அம்மா கிட்ட இருந்து எப்படின்னா உன்னை காப்பாத்தி விடுறேன். என்ன கொஞ்சம் வேலைலாம் வச்சுக்காத, தூரப்போ. அதான் உங்க அம்மா கிட்ட இருந்து காப்பாத்தி விடுறீங்களேன்னு சொல்லி கொஞ்சனா என்ன தலைக்கு மேலே ஏறீங்களே? அதான் எப்போ ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றது. சரி சத்தம் கட்டாம நில்லு. எம்மா என்ன செய்யற? மகேந்திரா, இப்பதான் வாரியாப்பா? வா. நீயா? அம்மா தாயே, எதுக்கு வந்த? இருக்கிறனா செத்த நான் பாக்குறதுக்கா? ஏ மகேந்திரா, காலையில நீ கூட்டிட்டு போய் விட்டு இல்லையா? அப்ப போனவ இப்பதான் வாரா. வந்திருப்பா, நான் உள்ளே இருக்கனா வெளியே இருக்கனா பார்த்துட்டு நீ வரும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறா போல. பாத்துக்க, இதெல்லாம் சரியில்லடா. ஏம்மா, இவன் மேலே எந்த தப்பு இல்லைம்மா. இவனோ சீட்டு பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரதா தான் சொன்னான். வர வழியில இவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஏதோ புள்ளிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. அதான் கூட்டிட்டு போய் அங்கே விட்டுட்டு வரும்போது அப்படியே கூட்டிட்டு வரமா. டே மகேந்திரா, இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியாத. இவ எப்படியாப்பட்ட கல்லின்னு எனக்கு தெரியும். இவளால உன் மரியாதைக்கு எடுத்துக்கால பாத்துக்க. இல்லம்மா, உண்மையிலேயே இவங்க தங்கச்சி வீட்டு கூட்டிட்டு நானே வரேன். நான் போய் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? இல்லம்மா. சரி பின்ன எதுக்கு கமக்கமா நிக்கிறவன் பின்னாடி? கள்ளி ஏதாச்சும் பேசலாம் இல்லையா? இவ்வளவு கத்துறனே, அவ காதல் விழுதா பாரு. நீங்க எதனா சொல்லி விழ காட்டின்னு தான் நிக்கேன். ஐயோ, ஒன்றும் தெரியாது பாப்பாச்சி. வாயில கை வச்ச கூட கடிக்க தெரியாது புள்ளிக்கு. போ உள்ள. ஏ வெள்ளமண்டா,
தப்பு என் மேல இருக்கங்காட்டி நான் பேசாம போறேன். இதே மத்த நேரத்துல உன் அம்மாக்காரி பேசியிருந்தா அவ மண்டை ரெண்டா பொழந்துட்டு இருப்ப. ஜாக்கிரதை, சொல்லி வை வாட்டாளுக்கு. வாயெல்லாம் உடச்சிடும், ஜாக்கிரதையா இரு. என் அம்மாலேயே மண்டை உடச்சிடும் சொல்லுவேன். தப்பெல்லாம் ஊன் மேல வச்சுக்கிட்டு போகல. போறேன், வீட்டுக்குள்ள தானே வரணும், வா கவனிச்சுக்கிறேன். என்னல சொல்றாவோ, என்ன திட்டாளோ? இல்லம்மா, தலைவலிக்குன்னு சொன்னா. அதான் ஒன்னும் இல்ல, உன்னை போய் திட்டுவாள? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. பின்னிய மூஞ்ச ஒரு படியா வச்சு நடிக்கிறா, உள்ள போ சொல்லு. மூஞ்சி அப்படி வைக்காம உள்ள போ. சரி பின்ன. ஏம்மா சாப்பிட்டியா மதியானம்? சாப்பிட்டேன், போ ஆக்கி வச்சிருக்கேன், 2 பேர் போட்டு தின்னுங்க, அதாவது செய்யுங்க. சரி விடுமா, பாத்துக்கலாம், முகத்தை அப்படி வைக்காத. ஆனாலும் உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றல நீ, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அதுக்கு தான் தலைமையில ஏறி உட்கார்றாவோ, கொஞ்சம் பார்த்து வச்சுக்க, பாத்துக்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அத்தா செல்வி, எங்க போயிட்ட? இருக்கியா வீட்டுல? இருக்கேம்மா, வீட்டுல தான் இருக்கேன், வா. தலை குளிச்சியோ? சரி பின்ன. தோட்டத்தில் மல்லிப்பூ பறித்து நான் கொண்டு வந்துட்டேன், ரோஜா பூ பறித்து நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். மழை வரவாரி இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வா, மூடி வைக்கணும். சீக்கிரம் போ, பபுளை கூட்டின்னு போ. எங்க உன் தம்பி இன்னும் வரலையா பள்ளிக்கூடத்துக்கு போய்? பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்துட்டாமா, டிவி பார்க்கா. எங்க ஒரு வேலை சொன்னா அப்படியே செஞ்சிடறானாக்கா அவன். ஆனால் நீங்கள்லாம் இங்கே இருக்க வேண்டியதில்லை, இவ்வளோ பெரிய பொண்ணாகி கூட அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறேன். போ, மழை வர மாதிரி இருக்கு, எங்கே நிற்காம சொன்ன வேலை மட்டும் செஞ்சுட்டு வா. ஏய் பப்ளு, எங்கே இருக்கேன்? வர வெளியே. என்னம்மா சொல்லு. தோட்டத்துக்கு போ, அங்கே போன்னு சொன்னா நான் போக மாட்டேன், பார்த்துக்க. எனக்கு காசு கொடு, அப்போ தான் நான் போவேன். ஆனால் நீ எல்லாம் ஒரு வேலைக்கு லாக்கி இல்லை. எந்த வேலை சொல்லு, முதல்ல காசை கொடு. நல்லா திங்கணும், ஊர் சுற்றணும், இதுதான். படிப்பில் ஒன்றும் இல்லை, போ. சரி பின்ன, பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துட்டு இல்லையா, எனக்கு 10 ரூபா கொடு, அப்போ தான் நான் போவேன். தாரேன், குடி, இதை எடுத்துகிட்டு போய் உள்ள வை. சே, ஒன்றா இருந்தால் சமாளிக்கலாம். பெத்ததுலேருந்து கட்டினது வரைக்கும் ஒன்று கூட என் வாழ்க்கையில் சரியில்லை. இன்னும் என்னத்தை பார்க்க வேண்டியது இருக்கோ தெரியல. நீ என்ன இப்படியே நிற்க போறியா, இல்லை தோட்டத்துக்கு போய் பூ எடுத்துகிட்டு வரியா? சொல்லு. போகிறேம்மா, போய் எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாரு செல்வி, உன் விஷயம் அறக்க பறக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எங்கன்னா வழியில் அந்த பையனை பார்த்தேன், அத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு திரிஞ்சேன், அவ்வளோதான் பார்த்துக்க. உன் அப்பா கிட்ட சொல்லி உன்னை வெளியே கூட வரவிட மாட்டேன், ஜாக்கிரதை. சரிம்மா, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். சரி பின்ன, போயிட்டு சீக்கிரமா வா, போ. எப்பா, அம்மா சொன்ன மாதிரி மழை பயங்கரமா வரும் போலயே, சீக்கிரம் போகணும். அச்சோ, இவங்களா? யாராச்சும் பார்த்தா என்ன ஆவறது? அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், தோட்டத்துக்கே வந்துட்டாங்களே, இப்போ என்ன செய்ய?